தொலைக்காட்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியான இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்கிற்கு பாகிஸ்தான் அரசு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் ஜாகிர் நாயக். பிரபல மத போதகரான இவர் பிற மதங்களை விட இஸ்லாம் எவ்வாறு உயர்வானது என்பதை குறித்து தனது பீஸ் தொலைக்காட்சி மூலம் விவாதங்களை நடத்தியவர். தனது விவாதங்களில் பிற மதங்களை கடுமையாக விமர்சித்ததாக அவர் மீது புகார் இருக்கிறது. இந்தியாவில் இருந்து தப்பி ஓடி மலேசியாவில் தஞ்சமடைந்துள்ள ஜாகிர் நாயக் சுமார் 1 மாத பயணமாக இன்று பாகிஸ்தான் சென்றுள்ளார். தனது மகனும் இஸ்லாமிய மத போதகருமான ஃபரீக் நாயக்குடன் இஸ்லாமாபாத் சென்றுள்ள ஜாகிர் நாயக்கிற்கு பாகிஸ்தான் அரசு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துள்ளது. இஸ்லாமாபாத் விமான நிலையத்தில் பாகிஸ்தான் அரசின் பிரதிநிதிகள் ஜாகிர் நாயக் மற்றும் அவரது மகனை வரவேற்றனர். அவரது பயணம் குறித்த செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தான் மத விவகார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர், ஜாகிர் நாயக் அக்டோபர் 28ஆம் தேதி வரை பாகிஸ்தானில் தங்குகிறார். இஸ்லாமாபாத், கராச்சி மற்றும் லாகூர் நகரங்களில் அவர் சொற்பொழிவாற்றுகிறார். மேலும் வெள்ளிக்கிழமை பிரார்த்தனை கூட்டங்களுக்கும் அவர் தலைமை தாங்கி உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். இஸ்லாமாபாத் சென்றுள்ள ஜாகிர் நாயக்கிற்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தேடப்படும் குற்றவாளியான ஒருவருக்கு பாகிஸ்தான் அரசு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.